இருமொழிக் கொள்கையா மூன்று மொழிக் கொள்கையான்னு பேசுறதுக்கு முன்னாடி நம்ம இருமொழிக் கொள்கை இன்று நடத்துகிற பள்ளிக்கூடங்களில் என்ன நிலைமை இருக்குன்றத நாம பேசித்தானே ஆகிறோம். இந்த லட்சத்தில் கிரிக்கெட் ஆடுறோம், அது ஆடுறோன்னு காமெடி வேற நம்ம அமைச்சிடலாம் பண்ணுறாங்க. இதெல்லாம் நம்ம கண்கூடாக பார்க்கணும். இந்த இந்தி எதிர்ப்பு அது இதுங்கிறதுலாங்க சும்மாங்க. இது இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கும் திமுகவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு அண்ணாதுரை சொன்னபோது இதே ராமசாமி நாயக்கர் பற்றியா இவங்க நம்பாதன்னு சொன்னேன், பூனைக்குட்டி வெளியே வந்துச்சு பற்றியா. எனக்கு என்ன பிரச்சனைனா 2 மொழி 3 மொழிங்கிறதுலாம் பிரச்சனை இல்லை. தமிழின் சிறப்போடு இந்த மாணவர்கள் வளர்க்கப்பட்டால் இவன் எந்த மொழியை கற்றுக்கினாலும் அவனுக்கு வருவது கூடுதல் பலம். நல்ல வேலை தெலுங்குங்க கூட்டாந்துட போகிறாங்க, அது ஒரு பிரச்சனை இதில் இருக்குது பின்னாடின்னு வச்சிங்களேன். தெலுங்கு கொண்டு வந்தால் எதிர்க்க மாட்டாங்களோ தமிழக அரசு? இல்லை, இப்போ உனக்கு என்ன 3வது மொழி தானப்பா தேவை? தெலுங்கு படிங்க. இந்தியா லார்ஜஸ்ட் ஸ்பீக்கிங் லாங்குவேஜ், செகண்ட் ஸ்பீக்கிங் லாங்குவேஜ் தெலுங்கு தானே. அதெல்லாம் அங்கே கொண்டாடுன்னு சொன்னாலும் சொல்கிறதுக்கு ஆச்சரியப்படுறது தமிழ்நாட்டில் இருக்குன்னு வச்சுங்க. கர்நாடகாவில் இந்தியை அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள், ஆனால் கன்னடம் என்று வருகிற போது மொழிக்கு தான் முக்கியத்துவம் தரோம், அதுவும் தாய்மொழிக்கு தான் முக்கியத்துவம் தரோம். நீங்கள் தமிழ்நாட்டில் மட்டும் சொல்லுங்க பார்ப்போம். சார், இவங்க திட்டமிட்டு அரசு பள்ளிகளை சீரழிச்சு விட்டு எல்லா மாநிலங்களுமே பிரைவேட்டில் சேர்த்து அவன் சம்பாதிக்கணும். பள்ளிக்கூடத்துக்கு செலவு செய்ய முடியாது. எதுக்கோ செலவு பண்ணுறீங்கல்ல. இப்போ நான் அந்த 3 திட்டம் சொன்னேன், இதெல்லாம் வேஸ்ட்டு தானே. நீங்கள் 1000 ரூபா கொடுத்த பிறகு தான் ஜாக்கெட் போடுறாங்களா? நீங்கள் இலவச பேருந்து கொடுத்த பிறகு தான் பெண்களே வெளியே வர ஆரம்பிச்சாங்கன்னா? ஜாம்பவான் நேயர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் புரட்சி தமிழகம் கட்சியினுடைய தலைவர் மற்றும் வழக்கறிஞர் திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள். வணக்கம்ண்ணா. மும்மொழி கொள்கை குறித்தான பேசுபொருள் தான் தமிழகத்தில் அதிகரித்திருக்கிறது. அவங்க நிதியை தரமாட்டோம், நாங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை பள்ளிக்கல்வித்துறைக்கு நாங்கள் சொல்லக்கூடிய கொண்டு வருகிற இந்த சட்டத்திட்டங்களை ஏற்றுக்கொண்டால் தான் நிதி தருவோம் அப்படின்னு மத்திய அமைச்சர் சொன்னதிலிருந்து இங்கே திமுகவின் சார்ந்த கட்சிகள், அதை தாண்டி வெளியில் இருக்கக்கூடிய கட்சிகளும் பாஜக தவிர்த்து பெரிய எதிர்ப்பு குரல் வைக்கிறாங்க. இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? மும்மொழி 2 மொழி இதெல்லாம் இருக்கட்டும். இப்போ இருக்கிற பள்ளிக்கூடத்தில் ஒழுங்காக பள்ளிக்கூடத்தில் பசங்க படிக்கிற மாதிரி பள்ளிக்கூடம் இருக்கா? அதை பேசுவோம் முதல்ல. நீ அப்புறம் நீ 2 மொழி ஏற்றுக்கோ 3 மொழி ஏற்றுக்கோ எதனா ஒன்று பண்ணு. முதல்ல மாணவர்கள் இயல்பாக பள்ளிக்கு போனால் படிக்கிற சூழல் இங்கே இருக்கா? ஒரு தடவை இந்த காலை உணவு திட்டத்தில் ஒரு பத்திரிகை கக்கூஸ் நிரம்பி வழிகிறது அப்படின்னு போட்டாங்க. அப்போது தமிழகத்தில் இருக்கிற எல்லாரும் குதிச்சான். எப்படா நீ இந்த திட்டத்தை அசிங்கப்படுத்துகிற, கக்கூஸ் நிரம்பி வழிதா அப்படி இப்படிலாம் ஏகப்பட்ட பேரை வச்சு பேச வச்சாங்க. நான் அந்த பத்திரிகை போட்ட விதம் சரியில்லை தான். அந்த வரிகளில் தலைப்பில் முரண்பாடு இருக்குது, அந்த வரிகளில் முரண்பாடு இருக்குது. ஆனால் அதற்கு பின்னால் இப்படி பேசுனாங்கல்ல. சரி, அப்போது பள்ளிக்கல்வித்துறையிலேருந்து ஒரு உத்தரவு அப்போ ஒரு செய்தி வந்தது. என்னென்னா, இந்த ஊராட்சிகளில் இருக்கிற துப்புரவு பணியாளர்கள் பள்ளிக்கூடத்துக்கு 9 மணிக்குள்ளாக அதை க்ளீன் பண்ணிட்டு போயிடுவாங்க, அதோடு மறுநாள் காலை 7 மணி 8 மணிக்கு தான் வருவாங்க அப்படின்ற ஒரு செய்தியை நம்ம பார்த்தோம். அது கக்கூஸ் இருக்கிற கழிப்பிடங்கள் இருக்கிற பள்ளிகளில். நம்ம கழிப்பிடம் இருக்கிற ஒரு சின்ன அளவு எண்ணிக்கையில் உள்ள பள்ளிகளை பற்றியே பேசுவோம். 9 மணிக்கு அவங்க கழிட்டு போயிட்டாங்கன்னு வச்சுங்க. ஒரு 1ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளை இல்லை 2ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளை ஒரு 10 மணிக்கு வயிறு அப்செட் ஆகி போகுதுப்பான். அந்த கக்கூஸோட நிலைமை என்னவாக இருக்கும்? மறுநாள் அவர் 6 மணிக்கு வர வரைக்கும் அது அப்படியே தானே இருக்கும். இதை பற்றியெல்லாம் சேர்த்து பேசணும். அப்படி தான் இன்றைக்கு இருமொழிக் கொள்கையா 3 மொழிக் கொள்கையான்னு பேசுறதுக்கு முன்னாடி நம்ம இருமொழிக் கொள்கை இன்று நடத்துகிற பள்ளிக்கூடங்களில் என்ன நிலைமை இருக்குன்றத நாம் பேசித்தானே ஆகணும். ஒரு 10,000 பள்ளி கட்டிடங்கள் இடிஞ்சு விழுற நிலையில் இருக்குது. அந்த எச்எம்கள் ஏஎச்எம் போய் ஊரில் டொனேஷன் வாங்கி அந்த கட்டிடத்தை சரி பண்ணுங்க அப்படின்ற நிலையில தான் இன்றைக்கு நம்ம அரசாங்கம் இருக்குது. நான் பல இடங்களில் குறிப்பிட்டு பேசியிருப்பேன். இந்த ஸ்கூலில் ஒரு 300 பசங்க இருக்காங்க, 200 பசங்க இருக்காங்க, ஒரே ஒரு ஆசிரியர் ஒரு எச்எம் தான் நடத்துகிறாங்கன்னா நீங்கள் கணக்கு பண்ணி சும்மா ஒரு இமேஜின் பண்ணி பாருங்களேன். ஒரு 200 பசங்களை வச்சு வெவ்வேறு வகுப்புகள் 1 2 3 4 5 அப்படி தானே இருக்கும்.
ஒரே முட்டை உட்கார வச்சு என்னத்தை சொல்லி கொடுப்பாங்க? என்ன படிக்குங்க அந்த பசங்க? புஸ்தகம் வச்சுருப்பாங்க, 2ஆம் கிளாஸ் புஸ்தகம், 3ஆம் கிளாஸ் புஸ்தகம், 4ஆம் கிளாஸ் புஸ்தகம், 5ஆம் கிளாஸ் புஸ்தகம் பசங்க பையில் வச்சுருக்கோம். அதை எடுத்து யார் சொல்லுவா, யார் என்ன படிப்பா? பொம்மலாட்டம் தான் காட்டலாம் ஒட்டு மொத்தமாக. அப்படித்தான் இன்றைக்கு பள்ளி கல்வித்துறை நம்ம தமிழகத்தில் இருக்குது. இந்த லட்சத்தில் கிரிக்கெட் ஆடுறேன், அது ஆடுறேன்னு காமெடி வேறு நம்ம அமைச்சர்லாம் பண்ணுறாங்க. இதெல்லாம் நம்ம கண்கூடாக இப்போ பார்க்குறோம். ஏன் நம்ம அரசு பள்ளி மீது இவ்வளோ கவனம் செலுத்துகிறோம்னா, இப்போ நான்லாம் அரசு பள்ளியில் படித்தேன். நான் பார்த்த வரையில் அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் கொஞ்சம் மனித நேயத்தோடு இருக்கிறார்கள். சப்போஸ் ஒரு அதிகாரியாக எங்கன்னா வந்தான்னா கூட என்னம்மா ஏதுமா அப்படின்னு 2 வார்த்தை காது கொடுத்தாவது கேட்குறோம். இன்னைக்கு பெரிய பதவிகள் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அரசு பள்ளியில் படிச்சாங்க, பெரும்பாலும் தமிழக அரசு. ஆமாம், அடுத்த தலைமுறையாக இருக்கிற இந்த இங்கிலீஷ் மீடியம் இல்லை ப்ரைவேட் ஸ்கூலில் இல்லை ஏசி பஸ்லேயே போய் ஏசி கிளாஸ் ரூம்லேயே உட்காந்துட்டு அப்படியே நேராக ஏசியில் செக்ரட்டரியேட்டுக்கு வரவங்கலாம் மக்களை அப்ரோச் பண்ணுற விதத்தை நம்ம கண்கூடாக பார்க்குறோம். அப்படி இருக்கிற போது எப்போ பள்ளிக்கூடத்தெல்லாம் ஒழுங்காக நடத்துங்கம்மான்னு நாம் காட்டு கத்துறோம். அதை இவங்க ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. இப்போ மும்மொழி கொள்கை அப்படின்னு புதிய கல்விக் கொள்கை அப்படின்னு, ஏன்னா கல்வி மாநில பட்டியலில் இருந்தது, மத்திய பட்டியலுக்கு போச்சு. மத்திய பட்டியலுக்கு யார் போச்சு? யாரால் போச்சு? யார் இருக்கும்போது போச்சு? இதே திமுகவும் காங்கிரஸும் இருக்கும்போது தான் மத்திய பட்டியலுக்கு கல்வி போகுது. அப்போது மத்திய பட்டியலுக்கு அதை அனுமதித்த பிறகு அவர்கள் இந்தியா முழுக்க என்ன சொல்கிறாங்களோ அதுதானே சட்டம். அப்படி இருக்கிற போது போன ஆட்சியில் நீங்கள் புதிய கல்விக் கொள்கையை நாங்கள் எதிர்க்கிறோம் நீங்கள். ஆனால் நீங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு சைலண்ட்டாக இன்றைக்கு இந்த நான் முதல்வர், இல்லந்தோறும் கல்வி, காலை உணவு திட்டம், இந்த மாதிரி பல விஷயங்களை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டீங்க. கேட்டால் புதிய கல்விக் கொள்கையில் இருக்கிற நல்ல விஷயங்களை நாங்கள் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போது ஏற்கனவே இந்த மத்திய அரசு அனுப்புகிற நிதியை அனுப்பி ஒரு டேர்ம்ஸ் அனுப்பி 2வது டேர்முக்கு இல்லை நாங்கள் ஒரு ஆய்வுக்குழு போட்டிருக்கோம், அவங்க ஆய்வு பண்ணி நாங்கள் அந்த கான்ட்ராக்டில் என்ட்ரு ஆயிடுறோம்னு சொல்லிட்டு தான் நீங்கள் வரீங்க. சரி, வந்துட்டு இப்போது நீங்கள் அதில் சில சுணக்கங்கள் உங்களுக்கு ஏற்படுது. ப்ராக்டிக்கலாக அரசியலாக நீங்கள் வெளியில் பேசுகிறதுக்கு நாங்கள் மும்மொழியை எதிர்க்கிறோம் அப்படின்ட்டு ஒன்றும் தேவைப்படுது. மீண்டும் இந்தி திணிக்கப்படுகிறது, இந்தி வருகிறது. இப்போது ஒன்றும் இல்லை சார், 2152 கோடி அவங்க ரிலீஸ் பண்ணணும். தமிழக அரசு எவ்வளோ தெரியுமா ரிலீஸ் பண்ணுது? கிட்டத்தட்ட 40,000 கோடிக்கு மேலே பள்ளி கல்விக்கு நாங்கள் செலவு பண்ணுறோம், ஒட்டுமொத்தமாக கல்வித்துறை செலவு பண்ணுதுன்னு சொல்கிறாங்கல்ல. இப்போ இந்த 2152 கோடியில் தான் எல்லாமே நிற்குதா? இந்த 2150 கோடி வந்துட்டா எல்லாமே சரியாயிடுமா? அவங்க ஏற்கனவே அந்த ஸ்ரீ பள்ளிகள் அதை ஆரம்பித்து பல பள்ளிகளை நம்ம தேர்ந்தெடுத்து ஒரு உலகத்தரம் வாய்ந்த ஒரே மாதிரியான கல்விக்கூடங்களாக அதை மாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கும் நாம் முரண்பட்டு நிற்கிறோம். இல்லை, இவங்களும் அது முன்மாதிரி பள்ளிகள் அப்படின்னு சில பள்ளிகளை தமிழகத்தில் தேர்ந்தெடுத்து அதுக்கும் நிதி ஒதுக்கி பண்ணுறதையும் பார்க்கலாம். அது அவங்க இந்தியா லெவலில் ஒரே மாதிரியான விஷயங்களை நாங்கள் அடாப்ட் பண்ணணுன்ற மாதிரி, அதுக்கு எல்லா பள்ளிகளும் இல்லைல்ல, செலக்டட் பள்ளிகள் தானே. அப்படின்போது அதுக்கும் இவங்க முரண் பண்ணுறாங்க. இன்றைக்கு இப்போது என்ன சொல்கிறாங்க, இப்போ புதிய கல்விக் கொள்கையில் பொதுவாக மத்திய அரசு 60%, மாநில அரசு 40% இந்த பிஎம் பள்ளிகளெலாம் நாங்கள் தந்து அதை கொஞ்சம் நல்லா செய்ய போகிறோம்னு சொல்கிறாங்க. அதுக்கும் தமிழ்நாடு அரசு இப்போ இவங்க ஒத்துக்கலாம் கூட நம்ம என்னென்னா, இப்போ மாநில அரசு அரசியல் சட்டப்பிரிவு 74 படி ஒன்றிய அமைச்சரவை என்ன முடிவு கொண்டதோ அதைத்தான் ஜனாதிபதி கையெழுத்து போட்டு சட்டமாக்குவார். வேணா நீங்கள் ஒரு சிறப்பு சட்டத்தை ஏற்றி அனுப்புங்க, அவங்க ரிஜெக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லுங்கள். அப்படியும் இவங்க செய்ய மாட்டுறாங்க. நீங்கள் இவங்களுக்கு பொதுவாகவே இந்த இந்தி எதிர்ப்பு அது இதுங்கிறதுலாங்க சும்மாங்க. இது இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்கும் திமுகவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு அண்ணாதுரை சொன்னபோது இதே ராமசாமி நாயக்கர் பற்றியா இவனுங்களை நம்பாதன்னு சொன்னேன், பூனைக்குட்டி வெளியே வந்துச்சு பற்றியா அப்படின்னு ராமசாமி சொன்னார். இது முதல்ல 1938 ராஜாஜி முதலமைச்சராக இருக்கிற போது இந்தியை கட்டாயமாக்கணும் அப்படின்னு கொண்டு வராரு. அது எதிர்ப்பு அது இதுன்னு நடக்குது. அது அப்புறம் 1940 அது வாபஸ் வாங்கப்படுது. திரும்பவும் 1948 கட்டாயமாக்கப்படுது சென்னை மாகாணத்தில். அதாவது அப்போ சென்னை, தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா சுற்றி இருந்தபோது அது திரும்பவும் சட்டமாக்கப்படுது 48. அது திரும்பவும் அது சலசலப்பு பிரச்சனை ஏற்பட்ட பிறகு 1950 திரும்பவும் அது வாபஸ் பெறுகிறது. அப்போ என்ன பண்ணுறாங்க, 1963 ஏப்ரல் 23 ஒரு சட்டம் போடுறாங்க. அதாவது 1965
ஜனவரி 26 ஹிந்தி வந்து கம்பல்சரி பண்ண போகிறோம்னு சட்டம் போட்டோம்னு தான் அப்புறம் இந்தி எதிர்ப்பு போராட்டம்லாம் வந்து அது அப்படியே நிற்குதுன்னு வச்சுங்க. அப்போது ஹிந்தி வந்து இங்கே அந்த காலத்துலேருந்து நாம் வந்து அரசு பள்ளிகளில் படிக்கிறதுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ இருக்கிற அரசியல் பெருந்தகைகள் நடத்துகிற எல்லா பள்ளிகளிலும் சிபிஎஸ்சி பள்ளிக்கூடம் தான். அதில் எல்லாத்துலேயும் மும்மொழி கொள்கை தான். எனக்கு என்ன பிரச்சனைனா 2 மொழி 3 மொழிங்கிறதுலாம் பிரச்சனை இல்லை. தமிழின் சிறப்போடு இந்த மாணவர்கள் வளர்க்கப்பட்டால் இவன் எந்த மொழியை கற்றுக்கினாலும் அவனுக்கு ஒரு கூடுதல் பலம். ஆனால் தமிழில் +1 +2 ஃபெயில் ஆகிற மாணவர்களை தமிழ்நாட்டில் வைத்துக்கொண்டு நாம் இன்னொரு மொழியை எடுத்தாந்து சேர்க்கறதுங்கிறது சிரமம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி அந்த புதிய கல்விக் கொள்கையில் இந்தின்னு அவங்க சொல்லலை, 3வது பிராந்திய மொழி. அதாவது உங்கள் பக்கத்து ஸ்டேட்டில் ஏதாவது ஒரு மாநிலம் இருந்தால் ஆப்ஷனலாக நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த மாநிலத்தில் கூட வந்து நீங்கள் வந்து ஒரு எம்ஓஐ போட்டு அந்த மொழியை வந்து கற்றுக்கலான்றாங்க. நல்ல வேலை தெலுங்குங்க கூட்டாந்துட போகிறாங்க. அது ஒரு பிரச்சனை இதில் இருக்குது பின்னாடின்னு வச்சிங்களேன். தெலுங்கு கொண்டு வந்து எதிர்க்க மாட்டாங்களோ தமிழக அரசு? இல்லை, இப்போ உனக்கு என்ன 3வது மொழி தானேப்பா தேவை? தெலுங்கு படிங்க. இந்தியா லார்ஜஸ்ட் ஸ்பீக்கிங் லாங்குவேஜ், செகண்ட் ஸ்பீக்கிங் லாங்குவேஜ் தெலுங்கு தானே. அதெல்லாம் நாங்கள் கொண்டாடுன்னு சொன்னாலும் சொல்கிறதுக்கு ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. தமிழ்நாட்டில் இருக்குன்னு வச்சுங்க. அப்போது இது இருக்குது. ப்ராக்டிக்கலாக வந்து நீங்கள் இப்போ ஒரு கிட்டத்தட்ட 45,000 பள்ளிக்கூடங்கள், அரசு பள்ளிக்கூடங்கள், அரசு உதவி பெறும் பள்ளிக்கூடங்கள்லாம் சேர்த்து நியர்லி ஒரு 45,000 பள்ளிக்கூடங்கள் இங்கே வருது. இப்போது ஒரு ஸ்கூலுக்கு ஒரு வாத்தியார்னு வைங்க, ஒரு வாத்தியார் செட் ஆகாதுன்னு வச்சுங்க. இப்போ ஒருத்தர் இந்திய வந்து நான் 3வது மொழியாக எடுக்கிறான், ஒருத்தர் தெலுங்கு எடுக்கிறோம்மா, ஏன்னா பிராந்திய மொழி பக்கத்து மொழி எடுத்துக்கிறோம்மா, ஒருத்தர் மலையாளம் எடு பண்ணுறான். அப்போ குறைந்தது ஒரு பள்ளிக்கு 5 ஆசிரியர்கள் இன்ட்டு 2 ஒரு 10 பேர் தேவைப்படுவாங்க. ஒரு பள்ளிக்கே தேவைப்படுகிறது இந்த மொழி சார்ந்த. ஆமாம், இந்தினா ஒரு இந்தி வாத்தியார் மட்டும் இருக்க முடியாதுல்ல. ஒரு இந்தி வாத்தியார் எத்தனை கிளாஸ் எடுப்பார்? இப்போ ஒரு காலையில் 3 பீரியடு, மத்தியானம் 2 பீரியடா அப்படி எடுத்தால் கூட எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இன்னொன்று ஹிந்தி தெரிஞ்ச ஆசிரியர்கள்னா தமிழகத்தில் இருக்கிறவங்க கிடைக்கிறது கஷ்டமாக. அதான் வேற எந்த எங்கன்னா தருவிக்கணும்னு வச்சுங்க. அப்போது ஒவ்வொரு மொழிக்கும் குறைஞ்சது ஒரு வாத்தியாருக்கு ஒரு பள்ளிக்கூடத்துக்கு ஒரு 5-10 பேரை போடணும். சாதாரண பள்ளிக்கூடம் வந்தால் கூட ஒரு ஆள் 2 பேரை போடணும். ஏற்கனவே இருக்கிற வாத்தியாருக்கு சம்பளம் தரலன்னா மத்திய அரசு வந்து அந்த 2152 கோடி பணத்தை கொடுத்தாங்க தான் நாங்கள் சம்பளம் தருவோம் அப்படின்னு சொல்கிற நிலையில் இது நடைமுறையில் சாத்தியமே இல்லாத திட்டம். அப்போது இத்தனை வாத்தியார்களை போட்டு இவர்களுக்கு மத்திய அரசு சம்பளம் கொடுத்து அதை வந்து ஏற்பாடு செய்யுமான்றது ஒரு சந்தேகம்தான். அதால் இந்த ப்ராக்டிக்கலாக இது நடைமுறையில் பல சிக்கல்கள் மற்ற மாநிலங்களில் நடைமுறைப்படுத்தப்படுகிற பொழுது ஏன் தமிழகத்தில் இந்த நடைமுறை சிக்கல் இருக்குன்னு தான் அவங்க கேட்குறாங்க. ஏன்னா எல்லாரும் ஒத்துக்கிறீங்க, அமைச்சர் பேசுகிறப்ப மத்திய அமைச்சர் சொல்கிறாரு சார் மற்ற மாநிலங்கள் எல்லாரும் மும்மொழி கற்றுன்னு தான் சார் இருக்காங்க. நம்ம ஊரில் தான் சார் அந்த பிரச்சனை. இப்போ நீங்கள் ஒரு ஆந்திராக்காரனை கூப்பிடுங்க, அவர் தெலுங்கு பேசுவார், ஹிந்தியும் பேசுவார். கர்நாடகாலையும் ஆமாம், கர்நாடகாவில் அந்த மாதிரி தான். பட் ஆனால் நீங்கள் பாருங்கள், கர்நாடகாவில் இந்தியை அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் கன்னடம் என்று வருகிற போது மொழிக்கு தான் முக்கியத்துவம், மொழிக்கு தான் முக்கியத்துவம் தரான், அதுவும் தாய்மொழிக்கு தான் முக்கியத்துவம் தரான். நீங்கள் தமிழ்நாட்டில் மட்டும் சொல்லுங்க பார்ப்போம், தாய்மொழிக்கு அரசே முக்கியத்துவம் தர மாட்டேங்குது இல்லை. என்ன அரசு என்ன பெரிய முக்கியத்துவம் தருது போது இல்லை, இவங்க என்ன கொடுத்துருவாங்க? இவங்க தான் சன் டிவி, கே டிவி, அந்த டிவி, Cloud9, அப்புறம் என்னது ரெட் ஜெயிண்ட்டு இப்படின்னு வைக்கிறவங்களாச்சா? இவங்களுக்கு உள்ளுக்குள்ளே உங்களுக்கு உண்மையிலே அந்த தமிழ் உணர்வு இல்லை மேலுக்காகாது இல்லைப்பா, நம்ம வந்து தமிழர்கள் சொல்கிறோம், தமிழ்லேயே பேர் வைக்கணும் அப்படிலாம் இல்லைங்க. இது வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டம்ங்கிறத இவர்களுக்கும் இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கும் சம்பந்தமே இல்லை. அதை மாணவர்கள் ஆரம்பித்தது, யாரோ யாரோ பயன்படுத்தி கொண்டார்கள் தான் நம்ம சொல்லணும். அதால் நீங்கள் வந்து இப்போ நினச்சி பாருங்கள், தமிழே தெரியாத ஒரு இளம் தலைமுறை தமிழ்நாட்டில் வந்திருக்கானா இல்லையா? இது யாரால? இது நான் மத்திய அரசு நீ தமிழ் படிக்காதுன்னு சொல்லிச்சா? அப்போ என்னோட ஊரில் என்னோட பள்ளிக்கூடத்தில் தமிழை கூட நீ பயிற்றுவிக்கிறது உனக்கு லாய்க்கு இல்லை. இன்னைக்கு வந்து ஊர் முழுக்க ப்ரைவேட் ஸ்கூல் எப்படி வருது? கிராமத்தில் நீங்களும் கிராமத்தில் இருக்கிறவங்க, நம்மளும் கிராமத்துக்கு போகிறவங்க. நம்ம கிராமத்திலாம் இப்போ வந்து இந்த எல்லோ வண்டி வருதா இல்லையா? கான்வென்ட் வண்டிகள் கிராமங்கள் கூட பிரைவேட் ஸ்கூல் பஸ்ஸஸ் எப்படி வருது? ஏன் வருது? அப்போது நம்ம அரசாங்க பள்ளிக்கூடத்துக்கு போனால் ஒன்றும் தேராத பசங்க, நம்ம படுற கஷ்டம் நம்ம புள்ளியும் படக்கூடாது, ஏதாவது 2 வார்த்தை கொஞ்சம் நல்லா படிச்சுக்கிச்சு இதுக்கு மேலே வரட்டுன்றதுக்காக தானே கிராமப்புறங்கள் தோறும் இன்றைக்கு வந்து இந்த மாதிரியான நிகழ்வு நடைபெறுது. இதுக்கு யார் காரணம்? மாநில அரசு கீழே இருக்கக்கூடிய பள்ளிகளை ஒழுங்காக பராமரிக்கலை இல்லையே. இப்போ நான் படிக்கும்போது அரசு பள்ளி எப்படி இருந்ததோ அதை விட மோசமாக இல்லை இப்போ இருக்குது. எங்கேயோ 1-2 பள்ளிக்கூடங்கள் இந்த சென்னை போன்ற இடங்களில்
ஏதோ ஒன்று ரெண்டு கொஞ்சம் சுமாராக இருக்கே தவிர மற்றபடி எல்லா பள்ளிக்கூடங்களும் இப்படி தானே இருக்குது. அப்போ நீங்கள் மாணவர் நலன் மொழி நலன் பேசுவதற்கு இவர்களுக்கு ஏதாவது ஒரு அருகதை இருக்கா? ஒன்றுமே இல்லையே. 8வது படிக்க தெரிஞ்ச இப்போ 8வது படிக்கிற பையனுக்கும் தமிழில் கொடுத்தா படிக்க தெரியல, இங்கிலீஷில் ஒரு 2 எழுத்து தெரியல. ஏற்கனவே நீங்கள் இருமொழி கொள்கை அப்படின்னு சொல்லி இருக்கிறப்ப கூடுதலாக ஹிந்திங்கிறது எப்படி சாத்தியம்னு அது ப்ராக்டிக்கலாக தமிழ்நாட்டுக்கு அது சாத்தியமே இல்லைங்க. முதல்ல இங்கே இருக்கிற கல்விகளை எல்லாத்தையும் எடுத்து பள்ளிக்கூடங்களை சீரமைச்சு ஒரு மாணவர்கள் பள்ளிக்கூடம் போனோம்னா அந்த பள்ளிக்கூடத்தில் உட்காந்து படிப்பதற்கான ஒரு ப்ளசன்ட் மைண்டை வந்து நம்ம வந்து ஒரு உருவாக்கணும். அதாவது அந்த சுற்றுச்சூழலை கல்வி கற்பதற்கு ஏற்ற மாதிரி மாற்றணும். அது இவர்களால் முடியவே முடியாது. ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனால் கடந்த ஆண்டுக்கு முன்னாண்டு 120 கோடி ரூபாய் இந்த ஆதிராவிட நல பள்ளிகளில் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து மேம்படுத்துறதுக்கு ஒதுக்குறாங்க. அது வந்து சப்ளான் ஒதுக்குற நிதி. அந்த நிதியில் வெறும் 2 கோடி ரூபாயை செலவு செய்து விட்டு 118 கோடி இந்த பசங்க படிக்கிற காசை எடுத்து திருப்பி அனுப்புறீங்க. அப்புறம் நீங்கள் எப்படி பள்ளிக்கூடத்தை பற்றி என்ன யோகிதை இருக்குது உங்களுக்கு பேசுறதுக்கு? வந்த நிதியை பயன்படுத்தாமல் திருப்பி அனுப்பப்படுகிறது. ஒதுக்கப்படும் சார், 120 கோடி ஒதுக்கப்படும் சார் ஆதிராவிட நல பள்ளிகளில் சீரமைக்க சப்ளான்லேருந்து எல்லாத்தையும். ஏன்னா கக்கு உட்படுத்தினா எல்லாத்தையும் தானே சீரமைக்கிறதுக்கு ஒதுக்குறாங்க சார். என்ன சார் இது அநியாயம்? அட்லீஸ்ட் பாதியாவது செலவு பண்ணோம்ல, இந்த பசங்க படிக்கிற சூழலை நம்ம ஏற்படுத்தணும் அப்படின்னு 2 கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டு 118 கோடியை திருப்பி அனுப்புகிறாங்க. இப்போ இவங்க எப்படி வந்து கல்வியின் மீது நாட்டம் இருக்குன்னு இவங்க நினைக்கிறாங்க சொல்லுங்க? ஒன்றும் இல்லை, பள்ளிக்கல்வித்துறை சொல்லுதில்ல வந்து ஒவ்வொரு அரசு பள்ளியிலும் போய் மாணவர்கள் எத்தனை பேர் கூல் லிப் யூஸ் பண்ணுறான் அப்படின்னு கண்டுபிடின்னு பள்ளிக்கல்வித்துறையிலேருந்து பள்ளிக்கூடங்களுக்கு உத்தரவு போகுது. இது வந்து இதை கேட்டாவே நமக்கு சிரிப்பு வேறு மாதிரி வருது இல்லை சார்? கூல் லிப்பி விற்கிற ஒரு 5-6 முதலாளிகள், ஒரு 50 முதலாளிகளை பிடிச்சி போட்டால் அது மாணவரோட கைக்கு வருமா? அதை விட்டுட்டு எந்த மாணவன் போய் வந்து அதை யூஸ் பண்ணுறான் அப்படின்னு வாயை தர அப்படின்னு போய் வாத்தியாரை பார்க்க அப்படின்னா இன்றைக்கி வாத்தியாரோட நிலைமை வந்து மாணவர்கள் இவங்க சொல்லி அவங்க கேட்குற நிலைமையாக இருக்கிறாங்க இல்லை. அப்போ இவங்களோட அந்த பார்வை எப்படி இருக்குது பாருங்கள். அதால் இவங்க வந்து இதை வந்து அரசியலாகத்தான் பயன்படுத்துகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் நான் பார்க்குறேங்க. இதில் ஒன்றும் இவங்களுக்கு வந்து உண்மையிலேயே இதை வந்து எடுக்கணும் போகணுன்ற எண்ணம், தடுக்கணுன்ற எண்ணம்லாம் இது இல்லை. ஒரு பக்கம் அப்படியே ஒரு பெரிய குற்றச்சாட்டும் கூட வைக்கப்படுகிறது. குறிப்பாக எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய இது அண்ணாமலை அவர்கள், ஏன்னா பாஜக தரப்புல இருந்து பேசுகிறப்ப அவர் சொல்கிறாரு, உங்கள் எத்தனை அமைச்சர்கள் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியை கூட எடுத்துங்க, இல்லை எத்தனையோ அமைச்சர்கள் இருக்கிறார்கள், நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா பள்ளிகள்லையும் அவங்க ஹிந்தி கற்றுக் கொடுக்குறாங்க, மும்மொழி விஷயங்கள் இருக்குது, அமைச்சர் அன்பில் மகேஷுடைய குழந்தை கூட பிரெஞ்சு படிக்கிறாங்க அப்படின்லாம் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இவங்க வந்து திட்டமிட்டே தான் செய்கிறாங்க அப்படின்னு வைக்கிறப்போ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அந்த கருத்தை? சார், இவங்க திட்டமிட்டு அரசு பள்ளிகளை சீரழிச்சு விட்டு எல்லா மாணவனையும் கொண்டு போய் ப்ரைவேட்டில் சேர்த்து அவன் சம்பாதிக்கிறான் சார். காசு இருக்கிறவன் படிச்சுக்கிட்டோம், நல்ல கல்வியை படிச்சுக்கிட்டோம். வந்து அரசு பள்ளி கூட நல்லா இருந்தால் தானே இங்கே வருவேன். நான் நல்லா இல்லாமல் வச்சுட்டேன்னா எங்கேயாவது விற்று அங்கே போவேன். அப்படி இல்லை, உனக்கு வந்து தரமான கல்வியை நான் கொடுத்துட்டேன்னா நீ படித்து முடிச்ச பிறகு என்ன பண்ணுவேன்? என்னையா டிகிரி படிச்சிருக்கோம், என்ன வேலை கொடுக்க மாட்டியா அப்படின்னு கேட்பாங்கல்ல. ஒரு 8-10 ட்ராப் அவுட் ஆயிடுச்சுன்னா அது ஏதாவது ஒரு அக்கத்தக்கு வேலைக்கு போயிடும்ல. அரசாங்கத்தை நோக்கி நிற்க வேண்டிய அவசியம் இருக்காதுல்ல. அந்த எண்ணம் கூட இதில் இருக்கலாம்ல. பேசுறதுக்கு வேணா இருக்கும், பட் ஒரு அரசு அப்படி நினைக்குமா அப்படின்னு நம்ம சார் இப்போ நான் சொல்கிறேன்ல சார், ப்ராக்டிக்கலாக நான் படிக்கும்போது இருந்த அரசு பள்ளியின் தரம் இப்போது இல்லை. டே பை டே அதிகரிக்கணுமா குறையணுமா சொல்லுங்க? கட்டாயம் அதிகரிச்சிருக்கணும். இவ்வளவு நிதி ஒதுக்குறோம், இவ்வளவு திட்டங்கள் கொண்டு வராங்க, அப்போ அது கூடி இருக்கணும். அப்புறம் சும்மா இலவச பேருந்து பயனன்ற 1000 ரூபா கொடுக்குறேன்ற, அதை கொடுக்குறேன்ற, இதை கொடுக்குறேன்றியா? ஏன் இதெல்லாம் சரி பண்ண? இன்னைக்கும் பெரியவங்க பேசுறப்ப சொல்லுவாங்க, நான் அந்த காலத்து பியூசி உங்களுக்கு ஈக்குவல் இன்னைக்கு டிகிரிக்கு ஈக்குவல் ஆகாது சார். ஒருத்தர் நல்லா படிச்சுட்டு ஒரு இடத்துக்கு வேலைக்கு போறான் சார், அவங்க அம்மாவை இலவச வேட்டி சேலை வாங்கிறதுக்கு லைனில் நிற்க வைப்பானா? மோனே 1000 ரூபா வரலண்ணா, நான் ஒரு போயிட்டு வரேன் தாலுக்கா ஆஃபீஸ் வரைக்குன்னு சொன்னால் அவங்க அம்மா சரி போயிட்டு வந்துருமா அப்படின்னு சொல்லுவானா சார்? ஒரு 30,000-40,000 ஒருத்தர் நல்லா சம்பாதிக்கிறான் சார். அவன் ஒரு 1000 ரூபாய்க்கு அவங்க அம்மாவை தாசில்தார் ஆஃபீஸுக்கு அனுப்புவானா சார்? ஒரு இலவச வந்து பை வாங்கிறதுக்கு போய் நிற்க வைப்பானா சார்? அப்போ இதெல்லாம் ஏன் நடக்குது? இவங்க அப்படி படிச்சுட்டு ட்ராப் அவுட் ஆகிட்டு வசதி இல்லை, அது இல்லை, இது இல்லை, ஸ்கூல் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை அப்படின்னு இவன் ட்ராப் அவுட் ஆகிட்டுனா நம்ம வந்து இவங்களுக்கு வேலை தர வேண்டிய பொறுப்பு நமக்கு இல்லை. இவன் ஏதாவது அக்கு தொக்கு வேலை செஞ்சுக்கின்னு ஒரு சரக்கு போட்டு ஒரு அடிச்சா பிடிச்சிட்டு கஞ்சா வாங்கி ஊதிட்டு அது பாட்டு போவான்ற ஒரு சதி திட்டம் கூட இது பின்னால் இருக்கலாம்னு எல்லாரும் சொல்கிறாங்க. இல்லைனா சார், ஒரு அரசாங்கம் நினச்சா
பள்ளிக்கூடத்துக்கு செலவு செய்ய முடியாதா சார்? எதுக்கோ செலவு பண்ணுறீங்கல்ல. இப்போ நான் அந்த 3 திட்டம் சொன்னேன், இதெல்லாம் வேஸ்ட்டு தானே. இது இல்லாத போது இந்த உலகம் உருண்டதா இல்லையா? தமிழ்நாடு வாழ்ந்ததா இல்லையா? நீங்கள் 1000 ரூபா கொடுத்த பிறகு தான் ஜாக்கெட் வாங்கி ஜாக்கெட் போடுறாங்களா? அதுக்கு முன்னாடி எல்லாம் ஜாக்கெட் இல்லாமல் இருந்தாங்களா? சொல்லுங்கள். நீங்கள் வந்து இலவச பேருந்து கொடுத்த பிறகு தான் பெண்களே வெளியே வர ஆரம்பித்தாங்களா? அதுக்கு முன்னாடி எல்லா பெண்களும் வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடந்தார்களா? ஆண்கள் எவனே உனக்கு பஸ் பேர்லாம் கொடுக்க மாட்டேன், என்ன நீ போய் கொடுங்க போகிற, ஒன்றும் தேவையில்லை வீட்டில் இரு அப்படின்னு சொன்னானா? ஒரு தேவையை ஒட்டி தானே, வேலைக்காக தானே பெண்கள் வராங்க. இது வந்து 3 வருடத்திற்கு முன்னால் இது நடந்து கொண்டு தான் இல்லையா? நீ என்ன பண்ணணும் சார்? ஒரு தனிப்பட்ட நபர் தன்னுடைய பிள்ளைக்கு ஒரு நல்ல கல்வியை தரணும்னு நினைப்பார் சார். அதற்கான வாய்ப்பு அவர்கிட்ட இருக்காது. ஆனால் இந்த வாய்ப்பு யாருக்கிட்ட இருக்குது? அரசாங்கத்துக்கிட்ட இந்த வாய்ப்பு இருக்கு. ஒரு அரசு நினைச்சா செய்ய முடியும். இந்திய அரசு சொல்லுது, உன் பிள்ளையா கூட இருக்கட்டும், நீ பெத்த பிள்ளையா கூட இருக்கட்டும், 14 வயதுக்கு கீழே அவனுக்கு கல்வியை நீ தடுக்கக்கூடாது, தடுத்தா அது கிரிமினல் குற்றம்னு அம்பேத்கர் எழுதி வச்சிருக்காரு. 14 வயது வரைக்கும் கல்வியை தடுக்கக்கூடாதுன்னு சொல்றாங்கல்ல. அந்த 14 வயது வரைக்கும் அவன் கல்வியை அவன் பயிலுவதற்கான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியது யாரோட பொறுப்பு? அரசாங்கத்தோட பொறுப்பு. நீங்கள் அதை ஒழுங்காக செய்கிறீங்களா? இன்றைக்கி வந்து நாம் பல விஷயங்களில் வந்து இந்த 3வது மொழி அது இதுன்னு இதெல்லாம் சொல்கிறாங்களே தவிர, ஆனால் சில நல்ல விஷயங்களும் வந்து இதில் இருக்க தான் செய்யுது. 2030க்குள், அதாவது 2030க்குள்ளே வந்து அனைவருக்குமான கல்வி, இந்தியா முழுக்க இருக்கிற எல்லாரும் ஒரு மட்டும் கல்வி கற்றுக்கணும்னு அதில் சொல்கிறாங்க. அப்புறம் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ் உள்ளிட்ட செம்மொழி இலக்கியங்களில் ஊக்கம் தரும் அந்த பிராந்திய மொழிகளில் உள்ள விஷயங்களை வந்து இணைய வழியில் வந்து நாம் வந்து செய்யணும். நாட்டின் மொத்த உற்பத்தியில் வந்து 6% வந்து கல்விக்காக ஒதுக்கீடு செய்யணும். பள்ளிகளை வந்து டிஜிட்டல் மயமாக்கணும் அப்படின்னு இருக்குது. டிஜிட்டல் மயம்னா என்னது? கிளாஸ் ரூமில் ஒரு பெரிய அந்த மானிட்டர் மாதிரி வச்சு செய்யணும். இவன் தான் மரத்தடியில் உட்கார்றானே, இவன் எங்கே போய் மானிட்டர் வைப்பேன்? இன்னமும் வகுப்பறைகள் இல்லாத பள்ளிக்கூடங்கள் இருக்குது சார். இப்போ நீங்கள் 4 நாளைக்கு முன்னாடி அன்பில் மகேஷ் அவர்கள் மாவட்டத்தில் வந்து மரத்துக்கு கீழே பசங்க உட்காந்து படிக்கிறதெல்லாம் நம்ம வந்து காணொலியாக எடுத்து போட்டாங்கல்ல. எங்கே போய் நீ மாட்டுவேன்? எங்கே அந்த மானிட்டர் எங்கே மாட்டுவேன்? ஸ்மார்ட் வகுப்பறைகள் எங்கே போய் வைக்க, எங்கே வைப்பேன்? மரத்தடி வைக்க முடியும். அப்போ இதுதான் இவங்களுக்கு சிக்கல். அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகள் வந்து கல்வி கற்பதற்கு அந்த மென்பொருள் உருவாக்கப்படும் சொல்கிறாங்க. டிப்ளமோவை 2 இயர்ஸாக குறைக்கிறாங்க. 12 வரை இலவச கட்டாய கல்வி தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5 வரை தாய்மொழி கல்வி அவசியம். அப்புறம் வந்து அரசு பிரைவேட்டும் ஒரே சிலபஸை படிக்கிற மாதிரி இதில் வந்து நடைமுறைப்படுத்தப்படும்லாம் சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த மும்மொழி கொள்கையில் என்ன மொழி 3வது மொழின்னு அது வந்து மாநில அரசே வந்து முடிவு செய்யட்டும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சமஸ்கிருதம் இதர தொன்மை மிக்க மொழிகளை வந்து விருப்ப மொழியாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சமஸ்கிருதம் உட்பட எப்படின்னு சொன்னீங்கன்னா உன்னோட விருப்பம் தானே அது. அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை தான் இதுக்கு வாத்தியார்கள் தேவைப்படும். இந்த திட்டம் வந்து ப்ராக்டிக்கலாக நடைமுறைக்கு வருவதற்கு இந்தியாவில் சிரமம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா ஏற்கனவே தமிழ்நாட்டில் சிரமம். ஏன்னா ஏற்கனவே பல மாநிலங்களில் இதை வந்து ஒத்துக்குன்னு இருக்கிறாங்க. நம்ம ஸ்டேட்டில் தான் வந்து மும்மொழி கொள்கை வேண்டாம் அப்படின்னு அவர் சிஎன் அண்ணாதுரையிலேருந்து அப்போதுலேருந்து பிரச்சனை பண்ணி நாம் அப்படி இருக்கிறோம். அதனால் இது வந்து நடைமுறைப்படுத்துவது மிக சிரமம். அதுவும் தமிழகத்தில் நடைமுறைப்படுத்தவே முடியாத அளவுக்கு நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை சீரழிஞ்சு தான் அப்படியே தள்ளி தான் ஓடுற மாதிரி இருக்குது. மாநில அரசுலையும் மத்திய அரசுலையும் இருக்கக்கூடிய இந்த திட்டத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் சொல்கிறீங்க, டிஃப்ரென்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு. கூட்டணி கட்சிகள் இவ்வளோ நாளாக பெரிய போராட்டங்கள்லாம் எதுவும் அறிவிக்கல. ஆனால் இன்னைக்கு திமுகவோடு இருக்கக்கூடிய கூட்டணி இருக்கக்கூடிய தோழமை கட்சிகள் வந்து போராடுறாங்க மும்மொழி கொள்கைக்கு எதிராக. அவங்க வீதிக்கு வந்து போராடுறதை எப்படி பார்க்குறீங்க? மும்மொழிக்கு அதாவது பொதுவாகவே இங்கே வந்து தமிழகத்தில் வந்து தமிழ் உணர்வுகள் தூண்டப்படுவது இயல்பு. ஆனால் தமிழுக்கு இவங்க என்ன செஞ்சுக்கிச்சாங்கன்னா ஒன்றும் கிடையாது. அப்படி இருக்கிற போது ஏற்கனவே வந்து எங்கள் டாஸ்மார்க்கை மூடுனாலே வந்து மத்திய அரசு மூடுன்னு சொன்னவங்க இன்றைக்கி வந்து மத்திய அரசு இந்த பணத்தை தரமாட்டதுன்னா, சார் நான் சொல்லுது 2152 கோடி தான் பெரிய மேட்ரா? 30,000 கோடி எங்கேயோ போச்சு, அங்கே வந்தது இங்கே வந்தது அப்படிலாம் ஆடியெல்லாம் வருது. நீங்கள் 2152 கோடிக்கு இவ்வளோ வந்து மல்லு கட்டின்னு நிற்கிறீங்க, என்னது இது? அதால் சும்மா இதில் வந்து மாநில அரசுக்கு சார்பாக இவங்க வந்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை படுத்துகிறாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு நடத்தணும்னு ஒரு விடுதலை சிறுத்தைகள் இன்றைக்கி ஆர்ப்பாட்டம் ஏதோ 2 நாளில் வச்சுருக்காங்க.
இது எவ்வளோ நகைப்புக்குரியது சொல்லுங்கள். எல்லா ஸ்டேட்டும் கிட்டத்தட்ட இந்தியாவில் இருக்கிற ஒரு 7-8 ஸ்டேட்டுகள் வந்து அதை வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு கரெக்டாக கையில் வச்சுன்னு இருக்கிறோம். மாநில அரசுக்கு அந்த உரிமை இருக்கிறது, அவங்களே நினைச்சாலே பண்ணலாம், அதிகாரமும் இருக்கிறது. ஏங்க இப்போ பீகார் நீதிமன்றம் வந்து பீகார்ல எடுத்தது அதுதான் உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு இல்லை, மத்திய அரசுக்கு உரிமை இருக்குது, மாநில அரசுக்கு உரிமை இருக்கிறது. இதை வந்து இடஒதுக்கீடு கடைசி வரை போய் சேர்ந்திருக்கா இல்லையான்றதை பார்ப்பதற்கு இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு கண்டிப்பாக தேவை. இதை மாற்றலாமா குறைக்கலாமா என்னென்னு பண்ணுறதுக்கு, இதில் ரிஃபார்ம் பண்ணுறதுக்கு மேற்கொள்வதற்கு சாதிவாரி கணக்கெடுப்பு தேவைன்னு சொல்லிடுச்சு. நீங்கள் மத்திய அரசை நோக்கி குரல் கொடுக்குறவங்க ஸ்டாலின்கிட்ட போய் சொல்லியாங்க அதை எடுத்து தான் விடுங்களுங்க அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே சார். இது எடுத்துட்டா யார் யார் என்ன சமூகம் எவ்வளோ பேர் இருக்கான்னு தெரிஞ்சிடும் சார். இப்போ நாங்கள் வந்து 20% சொல்கிறோம்ல, இல்லை 18% சொல்லிட்டு எங்களுக்கு 18% கொடுத்துடல. நான் 10% இருந்தால் எனக்கு 10 குறைச்சிரு, 8 குறைச்சிரு, 10ஓட நான் நிற்கட்டும். சப்போஸ் நான் 22, 23 இருந்தால் எனக்கு 23% கொடு. இதுதான் எத்தனை பேர் இருக்கானோ அதுக்கேற்ற மாதிரி கொடு. இன்றைக்கி வன்னியருக்கான இடஒதுக்கீடு ஏன் கேன்சல் ஆச்சு? நீ எதன் அடிப்படையில் 10.5 கொடுத்தேன்னு கேட்குறான் சார். நான் மந்திரத்தில் கண்டுபிடிச்சேன்னு சொல்ல முடியுமா? புள்ளி விவரமே இல்லாமல் நீ எப்படி ஒதுக்குறேன்? ஒன்று கூடுதலாகவும் இருக்கலாம், இல்லை குறைவாகவும் இருக்கலாம். அப்படிதான் அது வந்து செட்பேக் ஆச்சு. அப்போது இந்த கணக்கெடுப்பு நம்மக்கிட்ட இருந்திருந்தால் அது ஒரு கட்டத்தை நோக்கி நகர்ந்திருக்கும்ல. அதால் இவங்க சார் சும்மா இவங்க மாநில உரிமை, மாநில தன்னாட்சி அது இதுன்னு பேசுவாங்களே தவிர பல தவிர்க்க வேண்டிய விஷயங்களை உடனே மத்திய அரசு தான் காரணம் அப்படின்னு இவங்க தள்ளி விடுத்தானே இவங்களோட வேலை. அதால் இந்த வந்து கூலிக்கு மாரடிக்கிற கும்பல் இன்றைக்கி ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுது. வேறு என்ன சொல்கிறது? இல்லை பார்ப்போம்னா நிறைய தகவல்கள் இப்போ இருக்கக்கூடிய சமகால சூழலில் இருக்கக்கூடிய அரசியல் சூழலில் நடந்திருக்கக்கூடிய விஷயங்கள் குறித்து எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். என்னுடைய மனமார்ந்த நன்றி.